Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Example 2.37 இந்த வீடியோல பார்க்கலாம். A mosaic is designed in the shape of an equilateral triangle. ஒரு triangle மாதிரி நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து 12 feet, each சைடும் வந்து 12 feet. ஒரு சைடு 12 feetனா எல்லா சைடுமே 12 தான் இருக்கும் equilateral triangleனா. Each tile in a mosaic is in the shape of an equilateral triangle of 12-inch sides. அதாவது இந்த டைல்ஸுமே வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா தான் இருக்கு. அப்ப எல்லா சைடும் 12 இன்ச் இருக்கு இந்த டைல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைல்ஸ் ஆர் ஆல்டர்னேட் இன் கலர்ஸ் as shown in the figure. ப்ளூ டைல் ஒயிட் டைல் அப்படின்னு ஆல்டர்னேட் இன் கலர்ஸ்ல அது வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த ஃபிகர்ல. Find the number of tiles of each color and total number of tiles in the mosaic. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்லயும் எத்தனை டைல்ஸ் இருக்குன்றதையும் சொல்லணும். அதே மாதிரிக்கு மொத்தமா எத்தனை டைல்ஸ் அப்படின்றத சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ், அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் கிடைச்சிடும். இப்ப பாத்தீங்க அந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ப்ளூ டைல் இல்ல, சோ வந்து ப்ளூ வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒயிட் வந்து 1 இருக்கு, சோ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்த செகண்ட் ரோ பாருங்க, ஒயிட் வந்து 2 இருக்கு, ப்ளூ வந்து 1 இருக்கு. அப்ப செகண்ட் நம்பர் வந்து ஒயிட்ல 2, ப்ளூல வந்து 1 அப்படின்னு வரும். இப்ப இந்த சம் பார்க்கலாம். அதுல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அந்த மொசைக்ல வந்து அந்த ஈச் சைடு வந்து 12 feet அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈச் சைடு இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை டைல்ஸோட சைட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 12 inch, அது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். இப்போ வந்து இது இன்ச்ல இருக்கு, டைல்ஸோடது வந்து இன்ச்ல இருக்கு, மேல இருக்கிறது ஃபீட்ல இருக்கும். சோ அது வந்து ஃபீட்ல இருக்கிறது இன்ச்சஸா மாத்தணும் அப்படின்னா 1 feet is equal to 12 inch. சோ அந்த 12 feet வந்து இன்னொரு 12ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இன்ச்சஸா மாறிடும். சோ வந்து 12 into 12 இன்ச்சஸா மாறிடுச்சு, டிவைடட் பை இது இன்ச்ல இருக்கு இல்லையா, சோ அந்த 12 போட்டுரும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 12 மட்டும் இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 12 அப்படின்னு. நான் டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் ரோ அந்த இதுல வந்து ஒயிட் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு ஒயிட் இருக்கும், சோ 1 பிளஸ் அடுத்ததுல 2 ஒயிட் இருக்கும், சோ 2 பிளஸ் எக்ஸெட்ரா 12 ரோஸ் அப்படின்னா 12 வரை இருக்கும். சரிங்களா? இப்ப இது வந்து நம்ம வந்து ஏ டி எல் எடுத்துக்கலாம். ஏ வந்து என்னது 1, டி என்னதுன்னா 2 - 1 வந்து 1, n எத்தனை இருக்கும் 12 நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்திருக்காங்க. சோ நான் n is equal to 12. அப்ப எல்லும் வந்து லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 12 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ Sn is equal to L டேர்ம் இருந்துச்சுனாலே இதான் ஃபார்முலா. Sn is equal to n/2 into a plus L. ஓகே, அப்போ S12 is equal to 12/2 into a என்னது 1, L வந்து 12. சோ 1 plus 12, 1 plus 12 அப்படின்னா 13. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது 6 டைம் வரும். சோ 6 into 13. number of white tiles is equal to multiple பண்ணா என்ன 78. அப்போ white tiles வந்து 78 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் ரோல ப்ளூ டைல் வந்து இல்லவே இல்லை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ 0 பிளஸ் செகண்ட் ரோல எத்தனை இருக்கு 1, சோ 1 பிளஸ் 2 எக்ஸெட்ரா 12 வரையே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால 11ஓட ஸ்டாப் பண்ணிடுறோம். இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால 12 வரைய எழுதிருக்கோம். இங்க வந்து 0வும் சேர்த்து எழுதுறோம் அப்படின்றனால இங்க வந்து 12 வந்து எழுதக்கூடாது, 11ஓட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ n is equal to 12. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் 0ல இருந்து 11 வரையும்னா 12 நம்பர்ஸ். சோ n is equal to 12. a என்ன வேல்யூ இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 0, சோ a is equal to 0. d என்னது 1 - 0 அப்படின்னா 1. l என்ன லாஸ்ட் டேர்ம் என்னது 11. சோ l வந்து 11 அப்படின்னு எழுதிருக்கோம். இதுலயும் l கொடுத்திருக்கனால Sn ஃபார்முலா என்ன இருக்கும், Sn is equal to n/2 into a plus L. அப்ப S12 is equal to 12/2 into a என்னது 0 plus L வந்து 11. இப்போ வந்து 0 plus 11 அப்படின்னா 11. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது வந்து 6 டைம். சோ 6 into 11, 6 into 11 அப்படின்னா 66 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் என்னதுன்னா 66 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்பர் ஆஃப் டைல்ஸ் ஈச் டைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் equal to white tiles plus blue tiles. white tiles என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 78 plus blue tiles வந்து 66. so 78 plus 66 which is equal to 144. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.